வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்கள், அது வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்தந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான கீபோர்ட் ஷார்ட்கட்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக அழகாக ரொம்ப எளிமையாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீகளை சாதாரணமாக நம்ம பயன்படுத்த முற்படும் போது, இல்லை இன்டர்நெட்லேயோ இல்லை புத்தகத்தை ரெஃபர் பண்ணியோ இல்லை யாராவது சொல்ல கேட்டு நம்ம அதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்படி இல்லாமல் நாமளே அதை சுயமாக நம்ம எப்படி அந்த கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்டில் பயன்படுத்த எப்படி கண்டுபிடிச்சி நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை பயன்படுத்துறதுக்கு இந்த வீடியோவில் மிக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் அதை க்ரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹெல்ப்புங்கிறதுல பகுதியில் அந்த ஷார்ட்கட் கீகளை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கீகளை நம்ம நமக்கு தேவையான வடிவத்தில் எடுத்துக்கிட்டு எந்தெந்த வேலைப்பாடுகளுக்கு உங்களுக்கு எது தேவையானதோ அந்த ஷார்ட்கட் கீகளை நம்ம பயன்பெறலாம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சிஸ்டத்தில் விண்டோஸ் எக்ஸ்பியிலிருந்து விண்டோஸ் 10 வரை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நீங்கள் என்ன ஓஎஸ் சிஸ்டத்தில் போட்டிருந்தாலும் சரிங்க, விண்டோஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வரக்கூடியது விண்டோஸ் டெஸ்க்டாப்புங்க. அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் பார், அந்த டாஸ்க் மேனேஜர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் பார், அது ஸ்டார்ட் பட்டன் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அது டாஸ்க் மேனேஜர்னு சொல்லுவோம். அந்த டாஸ்க் பாரில் ஸ்டார்ட் பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடியது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச்சுங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் கீபோர்டு வாயிலாக என்ன பண்ணுறீங்கன்னா, கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் கீயை தட்டுறீங்க. இல்லை இது சிரமமாக இருந்தால் மாற்று வழியில் நம்ம எது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் லோகோ கீயை அதே கீபோர்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் கீ, அந்த F1 F2 F3 அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய F1 கீயையும், அதாவது விண்டோஸ் லோகோ கீயையும் F1 கீயையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் வந்துடும். உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு அந்த சர்ச் பாக்ஸுக்குள்ளே தேட சொல்லியிருப்பீங்க. நீங்கள் என்டர் கீ தட்டினோடனே அதனுடைய ரிசல்ட் அந்த விண்டோஸில் தெரிய வரும். அதில் என்னென்ன தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமான ஷார்ட்கட் கீகள் அதனுடைய தொகுப்பு, ஜென்ரல் கீபோர்ட் ஷார்ட்கட்டு, டயலாக் பாக்ஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்டு, நேச்சுரல் கீபோர்ட் ஷார்ட்கட்டு, அக்சசிபிலிட்டிங்க, இதுமாரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான டாப்பிக்களுக்கும் இந்த ஷார்ட்கட் தொகுப்பு லிஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இவற்றை நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துட்டு எது தேவையோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதில் மெனு பாரில் உங்களுக்கு இந்த ப்ரிண்ட்டுங்கிற டிசேபிளாக இருக்குது, இல்லை ப்ரிண்ட் வரல அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய ப்ரிண்ட் ஸ்க்ரீன் கீயை பயன்படுத்தி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா வேர்டுலேயோ இல்லை பெயிண்ட்லேயோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம்.
நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னாவே மவுஸருடைய வேலைப்பாடுகளை குறைச்சிட்டு அதிகபட்சமாக நம்ம கீபோர்டில் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் கீயை பயன்படுத்துகிறோம். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து எப்படி நீங்கள் ஷார்ட்கட் கீயை கண்டுபிடிச்சிங்களோ அதே போல் நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, அக்சஸ்ஸு இதுமாரி அந்த அந்த குட்டி குட்டியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்களுக்கு உண்டான கீபோர்ட் ஷார்ட்கட்டுகளில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாஸ்க் பாரில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செஞ்சது மாதிரி எம்எஸ் ஆஃபீஸில் உள்ளே போயிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வேர்டுக்குள்ளே போயிடுறீங்க. வேர்டை ஓப்பன் பண்ணோன்னா அந்த வேர்டோட விண்டோ வந்துடும். அதில் இருக்கக்கூடிய அந்த டைட்டில் பார், மெனு பார், இந்த ஸ்டாண்டர்டு டூல் பார், நம்ம யூசர் ஸ்க்ரீன் அந்தமாரி டிஸ்பிளே ஆகும். அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய மெனு பாரில் அதாவது ஃபைல் மெனு பார், ஃபைலு, எடிட், வியூ அதுமாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி இருக்கக்கூடிய ஃபைல் மெனு பாரில் அதை ஒன்பது ஒன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஃபைலு, எடிட்டு, வியூ அந்தமாரி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு ஹெல்ப் F1 அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் செஞ்சிங்கன்னா அந்த வேர்டுக்கு உண்டான ஹெல்ப் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இல்லையா உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேர்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு F1 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுங்க. F1 கீயை வந்து கிளிக் செய்த உடனே அது வேர்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும் சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு டைப் செய்து என்டர் கீயை தட்டணும். அப்படி தட்டிய உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்டுக்கு உண்டான ஷார்ட்கட் கீ அந்த லிஸ்ட்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்கள் கண்முன்னே வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கும். நீங்கள் வேர்டில் பயன்படுத்தக்கூடிய இதில் நிறைய டாபிக் வரும். அதில் எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயோ இல்லாட்டி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வேர்டில் போட்டுக்கலாம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் தேடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் அதாவது சர்ச் பாக்ஸுக்குள்ளே கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனுங்கிற ஆப்ஷனில் எனேபிளாக இருக்கும்போது தேடினா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நேராக இன்டர்நெட்டுக்கு போயிடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோசாஃப்ட்டு அந்த பகுதிக்கு சென்றுட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அப்படி நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பொதுவாக நீங்கள் ஆஃப்லைனில் தேடிக்கிட்டு அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இதே போல் தான் எக்ஸலுங்க, பவர் பாயிண்ட்டு, அக்சஸ்ஸுங்க, ஃபோட்டோஷாப்பு, பேஜ் மேக்கரு, இந்த உபுண்டு லினக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய லிபர் ஆஃபீஸுங்க எல்லாத்துக்குமே அந்த ஹெல்ப்புங்கிறதுல ஷார்ட்கட் கீ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த கீயை பயன்படுத்தி நம்ம பயன்பெறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே இந்த லோகோ கீ அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. அதாவது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் அந்த ஸ்பேஸ் பாருக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 கீ இருக்கும். அதாவது அந்த விண்டோஸ் எம்பளம் போட்ட அந்த லோகோ பிக்சரோடு அடங்கிய ஒரு கீ ஒன்று இருக்குங்க. அதாவது மேக்ஸிமம் அந்த கண்ட்ரோல் ஆல்ட்டு அந்த கீ காம்பினேஷனுக்குள்ளே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லோகோ கீ இல்லாமல் ஒரே ஒரு லோகோ கீ மட்டும் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்கும். அந்த கீயை பயன்படுத்தி நம்ம என்னென்ன ஷார்ட்கட் கீயில் பயன்படுத்தலாம் அப்படின்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லோகோ கீ ரொம்ப அந்த பயன்பாடானது மிகவும் சிறப்புக்குரியதாகும். இப்போ இந்த லோகோ கீயை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்க, மவுஸ் எடுத்துகிட்டு போய் அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. அதே போல் இப்போ இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு மொசில்லா ஃபயர் பாக்ஸோ இல்லாட்டி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோ
இல்லை குரோமோ நீங்கள் கிளிக் பண்ணி போங்க. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மை கம்ப்யூட்டர் அப்படின்னாக்க அது ஓப்பன் செய்யறதுக்கு இந்த லோகோ கீயும் அந்த எழுத்தான ஈயையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மை கம்ப்யூட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலு ஒரு ஃபோல்டரு தேடுறதுக்கு இந்த லோகோ கீயும் எஃப்ஐயும் பயன்படுத்திங்கன்னா ஃபைண்டு ஓப்பன் ஆகிடும். ஃபைண்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம ஃபைல் நேமோ இல்லை ஃபோல்டரோ கொடுத்து தேடிக்கலாம். இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறத நிறைய ஷார்ட்கட் கீயில் இந்த லோகோ கீயை பயன்படுத்தி நம்ம பயன்படலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லோகோ கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ட் பட்டன் எனேபிள் டிசேபிள்னு அர்த்தம். ஸ்டார்ட் பட்டன் வர்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கும் இந்த லோகோ கீயை வேறு எந்த காம்பினேஷனும் இல்லாமல், அந்த கீ காம்பினேஷன் இல்லாமல் வெறும் லோகோ கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் மாதிரிங்க. அது ஸ்டார்ட் பட்டன் வர்றதுக்கும் இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் தான் நீங்கள் வந்து அது ஆல் ப்ரோக்ராம்ஸு கண்ட்ரோல் பேனல் போடுறதுக்கு நீங்கள் எந்த விதமான சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போயாகணும். அந்த ஸ்டார்ட் மெனு வர்றதுக்கு லோகோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். திரும்பி லோகோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டிசேபிள் ஆகிடும். அதே போல் லோகோ டியை யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது கீபோர்டில் இருக்கக்கூடிய லோகோ கீயையும் லெட்டரான டி அந்த லெட்டரையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வேர்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு டெஸ்க்டாப்புக்கு வரணும் அப்படின்னாக்கா அந்த லோகோ டியை யூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு விண்டோஸுடைய டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். அதே போல் லோகோ எம், அதாவது உங்களுடைய டெஸ்க்டாப்பில் உள்ள விண்டோக்கள் அனைத்தும் மினிமைஸ் ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம், எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம், பெயிண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ப்ரௌசிங் இப்போ கூகுளோ இல்லை குரோமில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது உங்களுக்கு அஃபிஷியல் சம்மந்தமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லா விண்டோவும் அட் எ டயத்தில் மினிமைஸ் ஆகிடும். அது மினிமைஸ் ஆகி எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துருக்கும். சரி, இந்த டாஸ்க் பாரில் இருக்கக்கூடிய நம்ம மினிமைஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்கு இல்லாட்டி பழைய நிலைமைக்கு ரீஸ்டோர் ஆகிறதுக்கு வரணும் அப்படின்னாக்கா லோகோ கீயையும் ஷிஃப்ட் கீயையும் எம்ஐ கீயையும் லெட்டர் எம்ஐயும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய மாதிரி வந்துடுங்க. அதே போல் லோகோ இஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மை கம்ப்யூட்டர் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடுங்க. அதே லோகோ எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சிஸ்டத்தில் ஃபைலோ ஃபோல்டரோ தேடி எடுப்பதற்கு இந்த விண்டோ இந்த லோகோ கீயானது உங்களுக்கு பயன்படும். அது லோகோ எஃப்1க்கு விண்டோஸ் ஹெல்ப்புக்கு விண்டோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் லோகோ எஃப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், எஃப்1 கீயை ப்ரெஸ் பண்ணலாம். லோகோ எல்லுங்கிறது உங்களுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீனு கீபோர்டு வாயிலாக வந்து லாக் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு எங்கேயா நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாக்கா லோகோ எல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டு போகலாம். அதுமாதிரி ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கும் கீபோர்டு லாக் பண்ணுறதுக்கும் இந்த கீ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுமாதிரி லோகோ ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான அதை ரன் பண்ணுறக்கூடியான இஎக்ஸி ஃபைல் அனைத்துமே நம்ம இந்த லோகோ ஆரில் அந்த லோகோ ஆரை ப்ரெஸ் பண்ணி ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸுங்கிறது ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நம்ம இஎக்ஸி ஃபைலை கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் போகணும், கூகுளில் போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொசில்லா ஃபைல் பாக்ஸில் போய் www.google.com அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் லோகோ ஆரில் வரக்கூடிய அந்த ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸில் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி மை கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கு எக்ஸ்ப்ளோருங்க, கால்குலேட்டருக்கு CALCங்க, வேர்டுக்கு வந்து வின்வேர்டுன்னு கொடுத்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி வந்து பெயிண்ட்டுக்கு வந்து பெயிண்ட்டோ இல்லாட்டி பி ப்ரெஷ்ஷோ கொடுத்துக்கலாம். இதுமாரி இஎக்ஸி ஃபைல் தெரிஞ்சால் இந்த ரன் கமாண்ட் வாயிலாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீபோர்டில் உள்ள F4 கீ உடைய யூசேஜ் என்ன. இப்போ இந்த F4 கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா F4 அப்படின்னாவே நீங்கள் வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுற கீ அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம வந்து Alt F4 யூஸ் பண்ணால் தான் விண்டோஸு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு Alt F4 யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ளைனாக நம்ம F4 கீயை மட்டும் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னாக்கா நம்ம அப்ளிகேஷனில் ஒரு சில பயன்பாடுகளுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் எங்கே நம்ம பயன்படுத்துறது, இந்த கீயோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வேர்டில் ஏதாவது ஒரு பேரா டைப் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஒரு 4-5 வரி கண்டினியூவாக வரும்போது அந்த அந்த 4-5 வரிகள் வந்து திரும்ப திரும்ப தேவைப்படுது அப்படின்னாக்கா, ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. திரும்பி ஒரு இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா திரும்பி F4 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண ஒர்க்கு சம்மந்தமான அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே திரும்பியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பாராவை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், திரும்பி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், திரும்பி அந்த பாரா தேவைப்படுது, நீங்கள் F4 கீ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது உங்களுக்கு அப்படியே அந்த ஒர்க்கு அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, திரும்பி அந்த ஒர்க்கு வேணும்னாக்கா F4 யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு டேபிளில் வந்து ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறீங்க, ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்போ ரோவை இன்சர்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு 10 ரோ உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் F4 கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரோ இன்சர்ட் ஆகிடும். அதேமாதிரி வேர்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு மாஸ்டர் டாக்குமெண்ட் சொல்லுவோம், வேர்டு ஓப்பன் ஆகிருக்கும், திரும்பி இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க, அந்த 1 by 1 பேக்கில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ அந்த 1 by 1 நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா கண்ட்ரோல் F4 நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாதிரி சொன்ன மாதிரிங்க ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எக்ஸலில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். F4 கீயோட பயன்பாடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா அந்த கார்னரில் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டு ரோ என்ன பண்ணுவோம், பிஃபோரோ ஆஃப்டரான்னு கொடுப்போம், பிலோவா என்ன பண்ணுவோக்கா அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், F4 கீயை நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல புதிய தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.